Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது அந்த ட்ரைனிங் போவாங்க பார்த்தீங்களா, இன்டர்ன்ஷிப் ஆர்டிகல்ஷிப்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இந்த வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து என்னென்ன விதமான எக்ஸம்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விதமான ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப்லாம் தேவையில்லை. ஸோ அவங்க என்ன ஃபார்ம் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் நடுவில் எம்ப்ளாயர் மாற்றுறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கூட நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் இதில். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்டிகல்ஷிப் பற்றி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த சிஏ அண்ட் சிஎஸ் கிட்ட நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகலாம், அதையும் வந்து சிஎம்ஏ வந்து ஆர்டிகல்ஷிப்பாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை லைட்டாக ஒரு திருத்தம் மட்டும் இருக்குது, அதை நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன். அண்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் யார் இருந்தாலும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டு. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ சூப்பராக உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ முதல்ல அந்த சிஏ அண்ட் சிஎஸ் விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்கள் சிஏ கிட்டேயும் ஆர்டிகல்ஷிப் போகலாம், சிஎஸ் கிட்டேயும் ஆர்டிகல்ஷிப் போகலாம். அது வந்து சிஎம்ஏ வந்து ஆர்டிகல்ஷிப்பாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் வந்து நீங்கள் போகிற சிஏ கிட்டேயோ இல்லைனா சிஎஸ் கிட்டேயோ இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் அதுக்கு அடியில் வேலை பார்த்தால் மட்டுமே தான் அதை வந்து சிஎம்ஏ வந்து ஆர்டிகல்ஷிப்பாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சிஏ கிட்ட போயிட்டு டேக்ஸ் டிவிஷனில் உட்காந்தீங்கன்னா அதை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக சிஎம்ஏ வந்து ஆர்டிகல்ஷிப்பாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதான் நான் சின்னதாக கொடுக்கணும், ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்கீம் அண்ட் ஓல்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்கீம் இருக்குது. நியூ ஸ்கீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 11th February 2020 அப்புறமா வந்து யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ இன்டர்மீடியட் அவங்கெல்லாம் நியூ ஸ்கீம்குள்ளே வந்துடுவாங்க. ஓல்டு ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11th February 2020 முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ஓல்டு ஸ்கீம்குள்ளே வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம நியூ ஸ்கீம் பற்றி பார்த்தோன்னா, T1 ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட போகிறீங்க, ஒரு ஆடிட்டர் கிட்ட, ஒரு காஸ்ட் ஆடிட்டரோ சார்ட் அக்கௌண்டன்ட்டோ கம்பெனி செக்ரட்டரியோ யாரோ ஒரு ஆடிட்டர் கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு ஆடிட் ஃபார்ம் கிட்ட நீங்கள் போய் வேலை பார்க்க போகிறீங்க, ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டாக அப்படின்னா நீங்கள் T1 ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணணும். இப்போது நீங்கள் T1 ஃபார்மு எப்போ, அதாவது T1 ஃபார்ம் யார்கிட்ட போனால் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனால் T1 ஃபார்ம் எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 days ஜாயினிங்லேருந்து, நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து T1 ஃபார்மை நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து T1 ஃபார்முக்கானது நியூ ஸ்கீமில். அதே மாதிரி நீங்கள் T4 ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நியூ ஸ்கீம் பார்த்துடலாம், அப்புறம் ஃபுல்லாக ஓல்ட் ஸ்கீம் பார்க்கலாம். T4 ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி, ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி, ஒரு பேங்கிங் கம்பெனியில் போய் நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் T4 ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ T1 ஃபார்ம் அண்ட் T4 ஃபார்ம் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால், T1 ஆடிட்டர் கிட்ட போனால் நீங்கள் ஃபைல் பண்ணணும், T4 கம்பெனிக்கு போனால், ஆர்டிகல்ஷிப்புக்கு நீங்கள் கம்பெனிக்கு போனால் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இதான் T1 அண்ட் T4. T5 ஃபார்ம் எப்போ நீங்கள் ஃபைல் பண்ணணும்? T5 ஃபார்மில் தான் மேஜர் டிஃப்ரென்ஸே வருது நியூ ஸ்கீமுக்கும் ஓல்டு ஸ்கீமுக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்கீம்காரங்க 15 மாதம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். ஆக்சுவலாக ஆர்டிகல்ஷிப் நீங்கள் வந்து பீரியட் இருக்கணும். 15 months வந்து நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதவே முடியும், ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதவே முடியும். ஸோ T5 ஃபார்மை நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும்னா, சப்போஸ் நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா 31st ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் 10 மாதமாவது நீங்கள் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிருக்கணும். ஆர்டிகல்ஷிப் பீரியட் நீங்கள் முடிச்சிருக்கணும், 10 மாதமாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். ஜூன் மாதம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 28th or 29th Feb, அதாவது Feb எண்டில் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. Feb எண்டில், ஓகேவா? ஸோ Feb எண்டில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைல் பண்ணணும். ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுறவங்க ஃபைல் பண்ணுறப்போ 10 மாதமாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ஆர்டிகல்ஷிப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். இது வந்து நியூ ஸ்கீமுக்கு. நியூ ஸ்கீம்னா என்னது? 11th February 2020 அப்புறமா யாரெல்லாம் இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ
அவங்களும் நம்ம நியூ ஸ்கீமுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து T5 ஃபார்முலா. ஸோ இதான் ஓல்டு ஸ்கீமுக்கும் நியூ ஸ்கீமுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இப்போது T3 ஃபார்ம், இங்கே தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஆளுங்கலாம், அதாவது நான் வேலைக்கு போயின்னு இருக்கேன்ப்பா, நான் எப்படி இப்போ ஆர்டிகல்ஷிப்லாம் பண்ண முடியும், நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஷன், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எக்ஸாம்ஷன் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த T3 ஃபார்ம். T3 ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 31 மேக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். யாருக்குன்னா இந்த ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுகிறவங்க 31 மேக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுகிறவங்க 30th நவம்பருக்குள்ளே ஃபைல் பண்ணணும் ஆக்சுவலாக. அண்ட் T3 ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ரூபாய் காசு கொடுக்கணும், டிடியாக நீங்கள் கொடுக்கணும் இன்ஸ்டியூட்டுக்கு. T3 ஃபார்முக்கு 2000 ரூபாய். அண்ட் இது டிடியாக 2000 rupees நீங்கள் கொடுத்தா மட்டுமே தான் நீங்கள் T3 ஃபார்மையே ஆக்சுவலாக ஃபைல் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஸ்கேன் பண்ணும் அதை, அதுக்கப்புறமா உங்களுடைய ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்டு அண்ட் உங்களுடைய கரண்ட் சேலரி ஸ்லிப் என்ன அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் ஃபைல் பண்ணலாம் T3 ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கீம்ஸுக்கு ஆக்சுவலாக அப்ளிகபிள் ஆகுது. இப்போது சில பேர், இது ரொம்ப ரேர் கேஸ் தான் ஆக்சுவலாக, நிறைய பேர் வந்து நான் வந்து ஆடிட்டரை நான் மாற்றுறேன், அதாவது நான் வந்து வேலை பார்க்குற இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு நான் வேலை பார்க்க போகிறேன், இந்த இடத்துல நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலையை போய் ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே 1000 ரூபாய் 1000 rupees நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு கட்டிட்டு T1 ஃபார்ம்லேயே, நீங்கள் ஏற்கனவே ஃபைல் பண்ண T1 ஃபார்ம்லேயே ஆர் T4 ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து காசாக கொடுக்கணும். காசாக கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் எம்ப்ளாயரை ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து நீங்கள் வந்து வேலையை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா தான் இந்த கேஸ், இந்த ஃபேக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் T1 ஃபார்ம் ஆர் T4 ஃபார்மில் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபைனுன்னு சொல்ல முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குறாங்க. ஸோ அந்த 1000 rupees வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக கட்டணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாருக்குன்னா இவங்களுக்கு மட்டும்தான், ஆக்சுவலாக எம்ப்ளாயரை சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நியூ ஸ்கீமில் எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணாதவங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், T1 ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுங்கள். 15 months, அதாவது 10 months கழிச்சு நீங்கள் ஆகஸ்ட் மாதமோ லைக் டிசம்பர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து 31st ஆகஸ்ட் வந்து நீங்கள் வந்து T5 ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் இதுவே ஜூன் மாதம் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் எண்டில் ஒரு ஃபெப்ரவரி மந்த் எண்ட்லேயோ ஒரு எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து T5 ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுறவங்க 31st ஆகஸ்ட். ஸோ அதனால் வந்து இதுதான் ஆக்சுவலாக நியூ ஸ்கீமில் T1, T5, T4 அண்ட் T3 ஃபார்ம்ஸு. இப்போ வந்து ஓல்டு ஸ்கீமுக்கு வருவாங்க. ஓல்டு ஸ்கீம்லேயும் இதே தான், T1க்கும் T5க்கும் என்ன அப்ளிகபிளோ அதே தான் அப்ளிகபிள். ஆக்சுவலாக T5 ஃபார்முக்கு மட்டும் லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னா, ஓல்டு ஸ்கீம் 11th February 2020க்கு முன்னாடி யாராவது இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 6 மாதம் மட்டும் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் போதும். அவங்க 6 months மட்டும் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் போதும். அவங்க வந்து 31st மேக்குள்ளே ஃபைல் பண்ணும். ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு 30th நவம்பருக்குள்ளே ஃபைல் பண்ணும் T5 ஃபார்ம். ஓகேவா? அண்ட் T3 ஃபார்மும் 2000 rupees நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓல்டு ஸ்கீம்லேயுமே நீங்கள் 2000 rupees நீங்கள் வந்து கொடுக்கணும். 2000 rupees நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா 31st மேக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் T3 ஃபார்மு. ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 30th நவம்பருக்குள்ளே நீங்கள் ஆக்சுவலாக ஃபைல் பண்ணணும் T3 ஃபார்மு. ஓகேவா? இப்போது சில பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போய் நம்ம வேலை பார்த்தா இந்த T3 ஃபார்ம் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இந்த டவுட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் வந்து இங்கே வேலை பார்க்குறேன், நான் வந்து T3 ஃபார்ம் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். எங்கெங்கெல்லாம் போய் நம்ம வந்து வேலை பார்த்தா அதை வந்து ஆர்டிகல்ஷிப்பாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிற டவுட்ஸும் இருக்கும். அந்த டவுட்ஸுக்கு தான் Appendix A அண்ட் Appendix B அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. Appendix Aனா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டிகல்ஷிப்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படிங்கிறது தான் Appendix A. Appendix Bங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஆஃப் ஒர்க் என்ன இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் டெசிக்னேஷன் சொல்ல முடியாது, எந்தெந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் Appendix Bயில் ஆக்சுவலாக வரும். ஸோ Appendix A வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட் கிட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம், ஒரு ஃபர்ம் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸு,
central state government or semi-government public utilities, banking, insurance and other financial institutions, public sector undertakings, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவோ இல்லைனா ஆர்டிகல்ஷிப்பாவோ நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸாக கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆர்டிகல்ஷிப்பாக கிளைம் பண்ணிக்கலாம். So universities, management institutes and any other recognized educational institute, cooperative societies and NGOs, firm of chartered accountants or company secretary has separate management consultancy division if the applicant exclusively worked in that division. ஸோ நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஒர்க் பண்ணியிருக்கணும். எதில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னா காஸ்ட்டு ஆர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆர் ஆஃப் சிமிலர் நேச்சர், சைஸ் ஆஃப் த ஃபர்ம், நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் ஹேண்டில்டு பை அப்ளிகன்ட், சைஸ் ஆஃப் த கிளைண்ட் ஆஃப் த கம்பெனிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டிவிஷனுங்கிற டிவிஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த T3 ஃபார்ம் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இது T3 ஃபார்ம்னு ஒன்றும் எல்லாருக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் வந்து டேர்ன் ஓவர் ஒரு இது 25 lakhs ஆகுது இருக்கணும். ஆக்சுவலாக அதர் இப்போ நான் சொன்னதை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 25 lakhs ஆகுது டேர்ன் ஓவர் இருக்கணும் அந்த கம்பெனிக்கு. அண்ட் அது வந்து நார்மல் கம்பெனிக்கு தான், அதாவது சர்வீஸ் செக்டாராக இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸாக இல்லாமல் இருந்துச்சுன்னா 25 lakhs ஆக்சுவலாக டேர்ன் ஓவர். சர்வீஸ் ஓரியன்ட் கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா இப்போது வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 50 lakhs ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ஃபர்ம்ஸ். லைக் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஆடிட்டர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் டிவிஷனில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்டன்ஸ், ஃபார்ம் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸில் மேனேஜ்மெண்ட் கன்சல்ட் டிவிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போய் ஒர்க் பண்ணாலும் சரி. ஸோ அதனால் வந்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாது, இப்போ பிரச்சனை வராது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து மெயினாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி டிவிஷன் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் இதுவாக இருங்க. ஏன்னா அந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாம்ஷன் ஆக்சுவலாக அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இது 25 lakhs டேர்ன் ஓவர் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக 25 lakhs டேர்ன் ஓவர் இருக்கணும். 25 lakhs டேர்ன் ஓவர் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதர் தேன் சர்வீஸ் செக்டார்ஸ். சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு 50 lakhs டேர்ன் ஓவர் ஆக்சுவலாக இருக்கணும். நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்க போகிறீங்களோ அங்கே போய் வேலை பார்த்துருந்தாலும் இல்லை அங்கேயே நீங்கள் வேலை பார்த்துட்டே இருந்திருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருந்தாலும் அங்கே வந்து இந்த டேர்ன் ஓவர்லாம் ஆக்சுவலாக அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஆக்சுவலாக டோட்டலாக ஃபார்ம்ஸ் பற்றி நான் வந்து ஃபுல்லாக பார்த்த விஷயங்கள் இதுதான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் ஷேர்லாம் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு புரியல, டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டை நான் வந்து நாளைக்கு ரிப்ளை டு மை கமெண்ட்ஸ் வரும், லைக் சண்டே ரிப்ளை டு மை கமெண்ட்ஸ் வருதுங்க. ஸோ அதில் நான் உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் ஆக்சுவலாக நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் கமெண்ட் வந்து ரிப்ளை டு மை கமெண்ட்ஸில் வரல அப்படின்னா அது நான் தனியாக வீடியோவே நான் போட்டுருவேன். ஆக்சுவலாக அதை நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் போடுற கமெண்ட்லேயே நான் வந்து அதை நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு ரிப்ளையே நான் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ that's it for this video. Have a fantastic day ahead. Stay home, stay safe. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் வீடியோவை எல்லா வீடியோஸையுமே ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு. உங்களுடைய தயவால் நிச்சயமாக ரீச் பண்ண நினைக்கிறேன். ஆஃப்டர் ரீச்சிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து அது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என் சைட்லேயே நான் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன் கூட சொல்ல மாட்டேன், என் சைட்லேயே நான் ஒரு சைடில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்களேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து எல்லா கொஷின்ஸும் ஆக்சுவலாக கேட்கலாம். ஸோ அதனால் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் let's end it. That's it for the video. Have a fantastic day. Stay home, stay safe and thank you.